ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாலேஜ் கெய்னர்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டலில் யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் CSSS அப்படிங்கிற ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் ஆஃப் ஸ்காலர்ஷிப் ஃபார் காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற CSSS ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. இப்போ இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணுறப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் எப்படி சால்வ் பண்ணுறது, எதனால் அந்த ப்ராப்ளம் வந்துச்சு அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டலில் அப்ளை பண்ணுற ஸ்காலர்ஷிப்ஸ்க்கு லாஸ்ட் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க 30/11/2024 வரைக்கும். நீங்கள் இன்னும் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்காலர்ஷிப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும், OTR ID எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்கள் ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணுங்கள். CSSS ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே 12,000 இயர்லி ஸ்காலர்ஷிப்பாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் இயரில் மட்டும்தான் உங்களுக்கு ப்ராசஸ் அதிகமாக இருக்கும். செகண்ட் இயர், தேர்ட் இயரில் இந்த அளவுக்கு ப்ராசஸ் இருக்காது. அப்ளை பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே அப் டு 3 இயர்ஸ் வரைக்கும் 12,000 அமௌண்ட் அப்படிங்கிறது டைரெக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். அந்த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் நீங்கள் இங்கே எங்கேயுமே ப்ரொவைட் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு டைரெக்டாக நீங்கள் ஆதார் கார்டு எந்த பேங்க்கில் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கே உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு, மேக்ஸிமம் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணவங்க எல்லாருமே யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் எனி ஸ்கீம் ரைட் நவ் அப்படிங்கிற ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இது உங்களோட ஜென்ரல் இன்ஃபர்மேஷன், அகடமிக் டீட்டெயில் கொடுத்ததுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் ஒரு சிலர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இது எதனால் வந்துச்சு, இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். மெயினாக இது 2 ரீசனால் வந்திருக்கும். ஒன்று நாட் எலிஜிபிள், நீங்கள் எலிஜிபிளே இல்லாதப்போ உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்திருக்கும். இங்கே எலிஜிபிள் அப்படிங்கிறது யூஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் 12th ஆர்ட்ஸ் குரூப் இல்லை சயின்ஸ் குரூப் ஆர் காமர்ஸ் குரூப் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒரு பர்சன்டேஜ் க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. அந்த பர்சன்டேஜ் க்ரைட்டீரியாவை நீங்கள் ஃபில் பண்ணாதப்போ உங்களுக்கு நாட் எலிஜிபிள்னு வந்திருக்கும். அப்போ நீங்கள் இதை அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி உங்களோட இன்கம் 4.5 lakhsக்குள்ளே இருக்கணும். 4.5 lakhsக்கு மேலே போச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு நாட் எலிஜிபிள்னு வந்திருக்கும். அப்போ இந்த ரீசனால் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்கள் அப்ளையே பண்ண தேவையில்லை, ஏன்னா நீங்கள் எலிஜிபிளே இல்லை. அடுத்து செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் இல்லைனா டேட் ஆஃப் பர்த் உங்களோட ஆதார் கார்ட்லையும் மார்க் ஷீட்ஸ்லையும் மிஸ்மேட்ச் ஆகிற. மிஸ்மேட்ச்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்கள் மார்க் ஷீட்டில் உங்கள் நேமுக்கு பின்னாடி இனிஷியல் இருக்கும். அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் எடுத்துக்கிட்டோன்னா டேட், மந்த், இயர் இதெல்லாமே கரெக்டாக இருக்கும். ஆனால் உங்கள் ஆதார் கார்டில் எப்படி இருக்குன்னா நேமுக்கு இனிஷியலே இல்லாமல் இருக்கிறது, இல்லை நேமுக்கு பின்னாடி அப்பாவோட பேர் இருக்கிறது, இல்லை உங்களோட பேர் ஒரு 2 வேர்ட்ஸில் வருது, எனக்கு இடையில என்னோட நேம்க்கு இடையில ஒரு ஸ்பேஸ் வரும் அப்படின்னா அந்த ஸ்பேஸ் இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் மிஸ்மேட்ச். அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு சிலருக்கு டேட் ஆஃப் பர்த்தே இல்லாமல் இருக்கிறது, இல்லை டேட் ஆஃப் பர்த்தில் ஏதாவது தப்பாக இருக்கிறது, மந்த்தோ இல்லை இயர் மட்டுமோ ஏதோ ஒன்று மிஸ்டேக்காக இருக்கிறது, இதை தான் நம்ம மிஸ்மேட்ச் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதை சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் என்னென்ன அப்டேஷன்லாம் ஆதாரில் பண்ணணுமோ அந்த அப்டேஷனை எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் OTR ID க்ரியேட் பண்ணணும். இல்லை நான் எனக்கு தெரியாமல் நான் முன்னாடியே OTR க்ரியேட் பண்ணிட்டேன், இனி நான் அப்டேட் பண்ணால் என்னோடய OTRல அப்டேட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இனி OTR ID க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆதாரில் என்ன அப்டேஷன் பண்ணிங்கனாலும் உங்களோட OTR IDயில் அது அப்டேட் ஆயிரும். அப்படி அப்டேட் ஆகலை அப்படின்னா அதை எப்படி பண்ணணும், எப்படி அப்டேட் பண்ணுறது நம்ம OTRல அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் லைவாக காமிக்கிறேன். இப்போ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் நான் எனக்கு ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் இருக்குது, அதுக்குள்ளே என்னோட நேமு, டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது, அது அப்டேட் ஆகிறதுக்கு ஒரு 3 months ஆகும்னு சொல்கிறாங்க. அப்போ நான் அது வரைக்கும் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ண முடியாது, லாஸ்ட் டேட் முடிஞ்சிடும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஒரு ட்ரிக் இருக்குது. என்ன ட்ரிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மெயினாக யூஜி ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் மட்டும்தான் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் மைனர் ஸ்டூடெண்ட் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். மைனர் அப்படின்னா யூஜி ஃபஸ்ட் இயர் தான் வருவீங்க, அவங்க மட்டும் யூஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னா, ஆல்ரெடி உங்களோட ஆதார் கார்டில் நீங்கள் ஒரு OTR க்ரியேட் பண்ணிட்டீங்க, உங்கள் ஆதாரில் நேமோ டேட் ஆஃப் பர்த்தோ தப்பாக இருக்குது, அது அப்டேட் ஆக டைம் ஆகும். அப்போ என்ன பண்ணலான்னா உங்களோட பேரண்ட்டோட ஆதார் கார்டை வச்சு நீங்கள் புதுசாக இன்னொரு OTR ID க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃப்யூச்சரில் நம்ம என்ன பண்ணலான்னா, நீங்கள் உங்களோட ஆதார் கார்டில் உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த் எல்லாம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் உங்களோட பேரண்ட்டோட ஆதாரில் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்களே OTR, அதையும் உங்களோட ஐடியில் க்ரியேட் பண்ணதையும் நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம்.
ஸோ அது எப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து எப்படி ஓடிஆரில் அப்டேட் பண்ணுறது, ஆதாரில் கரெக்ட் பண்ணிட்டேன், ஓடிஆரில் சேஞ்ச் ஆகலை அப்படிங்கிறவங்க அதை எப்படி ஓடிஆரில் அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கூகுளில் போய் என்எஸ்பி அப்படின்னு டைப் பண்ணி நம்மளோட லாகின் பேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பேஜ் வரும். அதில் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இங்கே கீழே நிறையா ஆப்ஷன்ஸ் வரும். அனௌன்ஸ்மெண்ட், ஓடிஆர், அப்ளை ஃபார் ஸ்காலர்ஷிப்னு. இதில் அப்ளை ஃபார் ஸ்காலர்ஷிப் கீழே இருக்கிற லாகின் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து உங்களோட ஓடிஆர் ஐடி, பாஸ்வேர்டை என்டர் பண்ணுங்கள். இப்போது உங்களோட ஓடிஆர் ஐடி, பாஸ்வேர்டு, செக்யூரிட்டி பின் இதெல்லாம் என்டர் பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஆசெப்டஸ் நம்மளோட லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா மை ப்ரொஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஓடிஆர் ஐடி, நேம், ஜெண்டர், மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த், மதர் நேம், இது எல்லாமே உங்களோட கம்ப்ளீட் பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்திருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து தேர்ட் ஆப்ஷனாக ரெஃப்ரெஷ் இகேஒய்சி டீட்டெயில்ஸ் ஃப்ரம் ஓடிஆர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே 2 ஆப்ஷன் இருக்கும். ரெஃப்ரெஷ் அப்ளிகண்ட் டீட்டெயில்ஸ் ஃப்ரம் ஓடிஆர் அப்படின்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆஸ் பர் ஓடிஆர், டீட்டெயில்ஸ் ஆஸ் பர் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு 2 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இப்போ உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஆஸ் பர் ஓடிஆரில் நீங்கள் ஆதாரில் நேம் சேஞ்ச் பண்ணி இங்கே ஓடிஆரில் சேஞ்ச் ஆயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து உங்களோட நேம் மட்டும்தான் வரும். இப்போ நான் காமிக்கிற ஐடியில் இங்கே நேம் இன்னும் சேஞ்ச் ஆகலை. உங்களுக்கு இங்கே வந்து சேஞ்ச் ஆகிருந்ததுன்னா நீங்கள் ஆதாரில் எப்படி கொடுத்தீங்களோ அந்த மாதிரி சேஞ்ச் ஆகி இங்கே வந்திருக்கும். அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆசெப்டஸ் அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி உங்களோட நேம் இருந்ததோ, அதாவது பின்னாடி அப்பா பேர் இருந்திருக்கும், இல்லை இனிஷியல் இல்லாமல் இருந்திருக்கும், அது அப்படியே தான் உங்களுக்கு வந்திருக்கும். இப்போது இந்த ஓடிஆரில் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கரெக்டாகி அப்டேட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை அப்ளிகேஷன் ஃபார்மில் நம்ம எப்படி அப்டேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கீழே இங்கே நிறைய செக் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட நேம் வந்து ஓடிஆரில் இருக்கிற மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்மில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நேமுங்கிற இதுக்கு பக்கத்தில் இருக்கிற செக் பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். இல்லை எனக்கு டேட் ஆஃப் பர்த் அப்டேட் ஆகணும் அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் கிளிக் பண்ணுங்கள். இல்லை ஃபோட்டோ அப்படின்னா ஃபோட்டோவை டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அப்டேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மில் அப்டேட் ஆயிரும். இது சப்போஸ் இப்போ நான் ஆதார் அப்டேட் பண்ணேன், ஆனால் எனக்கு இங்கே இன்னும் டீட்டெயில் ஆஸ் பர் ஓடிஆரில் என்னோடய நேம் வந்து சேஞ்ச் ஆகவே இல்லை அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து ஒரு 10 to 15 days வெயிட் பண்ணணும். ஏன்னா போர்ட்டல் வந்து ஒரு 10 days to 15 daysக்குள்ளே தான் ஒன்ஸ் தான் அப்டேட் ஆகும். அப்போது அந்த அப்டேஷன் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். நீங்கள் அதுக்குள்ளே ஒரு 10 days ஒன்ஸாவது போர்ட்டலை ஓப்பன் பண்ணி உங்களோட மை ப்ரொஃபைல் பேஜில் செக் பண்ணிக்கோங்க. உங்களோட நேமு, டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா சேஞ்ச் ஆகிடுச்சாங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது வந்து என்னென்னா ஓடிஆர் நான் க்ரியேட் பண்ணிட்டேன், என்னோடய ஆதாரில் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அப்டேஷன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்க இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இதுலேயே சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் பேரண்ட்டோட நேம், கார்டியன் நேம் இதெல்லாமே தப்பாக இருந்து சேஞ்ச் பண்ணியிருக்கீங்கன்னா இதையும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மொபைல் நம்பர், மெயில் ஐடி நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படின்னாலும் ஆதாரில் மொபைல் நம்பர், மெயில் ஐடி ஏதாவது அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் இங்கே வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போது அடுத்தது பார்த்திங்கன்னா பேரண்ட்டோட ஆதாரை வச்சு எப்படி வந்து ஓடிஆர் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். பேரண்ட்டோட ஆதாரை வச்சு ஓடிஆர் க்ரியேட் பண்ணுறது ஒன்லி ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட், யூஜி ஃபஸ்ட் இயர் மட்டும்தான் இந்த ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ண முடியும். ஏன்னா மைனர் ஸ்டூடெண்ட் மட்டும்தான் பேரண்ட் ஆர் கார்டியனோட ஆதார் கார்டை வச்சு ஓடிஆர் க்ரியேட் பண்ண முடியும். நீங்கள் அது பேரண்ட்டோட ஆதாரை வச்சு க்ரியேட் பண்ணாலும் உங்களோட ஆதார் கார்டில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருந்ததோ அதை எல்லாமே ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் ரெக்டிஃபை பண்ணிடுங்க. ஃப்யூச்சரில் உங்கள் ஓடிஆரையும் பேரண்ட்டோட ஐடியில் க்ரியேட் பண்ண ஓடிஆரையும் நம்ம வந்து மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ ஆசெப்டஸ் எப்பவும் போல் என்எஸ்பின்னு டைப் பண்ணி நம்மளோட லாகின் பேஜ் போங்க. இதில் வந்து இந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த ஓடிஆர் கீழே பார்த்தீங்கன்னா லாகின் அப்படின்னு இருக்குது. இந்த லாகினை கிளிக் பண்ணுங்கள். இந்த லாகினை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே வந்து ரெஜிஸ்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ரெஜிஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் உங்களோட மொபைல் ஃபோனில் நான் ஆல்ரெடி வந்து ஓடிஆர் ரெஜிஸ்ட்ரேஷனில் என்எஸ்பி ஓடிஆர் ஆப்பையும் ஆதார் ஃபேஸ் ஆர்டி அப்படிங்கிற ஆப்பையும் நான் யூஸ் பண்ண சொல்லியிருந்தேன். நீங்கள் அதே ஆப்பையே யூஸ் பண்ணிக்கலாம். சேம் அதே ஸ்டெப் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் நம்ம ஸ்டெப்பை மாற்றுறோம். அதனால் நீங்கள் உங்களோட மொபைல் ஃபோன்லேயே பண்ணிக்கலாம். இப்போ இந்த கைட்லைன்ஸு கீழே இருக்கிற செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பரை வந்து ரெஜிஸ்டர் பண்ண சொல்லியிருப்பாங்க. இங்கே உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்கள். மொபைல் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே என்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியும் என்டர் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் வந்து இங்கே ஒரு மொபைல் நம்பரை என்டர் பண்ணி அதுக்கு ஏதாவது எரர் வருது, திஸ் நம்பர் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட், திஸ் மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர்டு ஆல்ரெடி அப்படின்லாம் ஏதாவது மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்ககிட்ட இருக்க வேறு ஏதாவது மொபைல் நம்பரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு இந்த கேப்சா கோடையும் என்டர் பண்ணுங்கள். வெரிஃபை அப்படிங்கிறத கொடுத்திங்கன்னா அடுத்தது வந்து ஆதார் வெரிஃபை பண்ண சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து இங்கே ஐ ஹாவ் ஆதார் அப்படின்னு ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஐ டோன்ட் ஹாவ் ஆதார் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்களோட ஃபாதர் ஆதார் ஆர் மதர் ஆதார் இல்லை லீகல் கார்டியனோட ஆதார் அப்படின்னு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் யாரோட ஆதார் கார்டை சூஸ் பண்ணுறீங்களோ அவங்களோட ஆதார் நம்பரை என்டர் பண்ணணும். இப்போ ஃபாதரோட ஆதார் கார்டை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அப்போ உங்கள் அப்பாவோட ஆதார் நம்பரை இங்கே என்டர் பண்ணி ஓடிபி எல்லாம் என்டர் பண்ணி வெரிஃபை கொடுத்துருங்க. அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில், அதாவது அப்ளிகன் நேமு, ஃபாதர் நேம், மதர் நேம் இதெல்லாம் கேட்டிருப்பாங்க. இதில் வந்து அப்ளிகன் நேம் அப்படிங்கிறதுல உங்களோட நேமை தான் என்டர் பண்ணணும். ஃபாதர் நேம், மதர் நேமில் உங்கள் ஃபாதரோட நேம், மதர் நேம் என்டர் பண்ணுங்கள். அடுத்தது நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேஒய்சி வந்து வெரிஃபை பண்ணுவீங்க. இகேஒய்சி வெரிஃபை பண்ணுவீங்க ஆதார் ஃபேஸ் ஆர்டி மூலிமா. அதுக்கு வந்து நீங்கள் இங்கே யாரோட ஆதார் நம்பரை என்டர் பண்ணியிருக்கீங்களோ அவங்களோட ஃபேஸ் ஆத்தென்டிகேஷனை தான் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணணும். ஸோ நீங்கள் இப்போ வந்து யூஜியில் ஓடிஆர் வந்து ப்ராப்பராக பண்ணிட்டீங்க அப்படின்னா பிஜிலையும் நம்மளுக்கு இதே என்எஸ்பி போர்ட்டலில் நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் அவைலபிளாக இருக்குது. யூஜியில் என்ன ஓடிஆர் வச்சுருக்கீங்களோ அதே ஓடிஆர் ஐடி பாஸ்வேர்டை வச்சு தான் பிஜிலையும் நீங்கள் ஸ்காலர்ஷிப் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இப்போ நான் சொன்ன 2 ஸ்டெப்புமே இந்த ஐ டோன்ட் ஹாவ் ஆதார் அப்படிங்கிறவங்க யார் சூஸ் பண்ணுவீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டில் உங்கள் பர்சனல் டீட்டெயில் தப்பாக இருக்குது, அப்டேட் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கும் அப்படின்னா அவங்க மட்டும் உங்களோட பேரண்ட்டோட ஆதார் கார்டை வச்சு நீங்கள் திரும்ப ஒரு ஓடிஆர் க்ரியேட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து யூஜி ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் மட்டும்தான் பண்ண முடியும், மீதி யாரும் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த போர்ட்டல் பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு 1 month ஒன்ஸ் ஆர் 15 days ஒன்ஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அப்படி அப்டேட் ஆக பார்த்திங்கன்னா அப்லோட் டாக்குமெண்ட்டில் ஒரு சில டாக்குமெண்ட் வந்து நம்மளுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனே வராது. ஃபார் எக்ஸாம்பிள் இனிஷியலாக இந்த போர்ட்டலில் C++ ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணவங்களுக்கு போனஃபைடு சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்லி ஆப்ஷன் கேட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்தோன்னா போர்ட்டலில் போனஃபைடு சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனே இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு எந்த டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். வீடியோவில் வந்து அவங்க போனஃபைட் சொல்லியிருந்தாங்க, ஆனால் நான் அப்லோட் பண்ணுறப்ப எனக்கு போனஃபைடு வரலையே அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் ரொம்ப நர்வஸ் ஆக வேண்டாம். ஏன்னா போர்ட்டல் அப்டேட் ஆக அவங்க நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. அது அப்லோட் டாக்குமெண்ட்டில் மட்டும்தான் அந்த சேஞ்சஸ் வருது. நீங்கள் அப்லோட் பண்ணுறப்ப என்ன டாக்குமெண்ட் கேட்குறாங்களோ அதை வச்சு நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.